நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். ஸ்டெர்லிங் சாலையில் பர்னிச்சர் கடையின் 3வது மாடியில் தீப்பற்றி கட்டிடம் முழுவதும் புகை சூழ்ந்த நிலையில் 2 தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வீரர்கள் தீயை அணைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கிறதா? இதனால யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில ஒரு பர்னிச்சர் கடையில இன்று காலை தீ விபத்தானது நடந்தது. 2 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருந்தன. அதன் பிறகு ஒரு வாகனம் மொத்தம் 3 தீயணைப்பு வாகனங்கள்ல தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில தீவிரம் காட்டி வந்தனர். சம்பவ இடத்திற்கு எழும்பூர், சேப்பாக்கம் ஆகிய தீயணைப்பு வாகனங்கள் தீ அணைக்கும் முயற்சி ஈடுபட்டு வந்தனர். டிரேப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்னிச்சர் கடை, இது 3 மாடி கொண்ட பர்னிச்சர் கடை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் ரோட்ல இருந்து புகை மண்டலமாக காலையில இருந்தது. என்னவென்று பார்த்த போதான் தீ பற்றி கொண்டிருந்தது தெரிய வந்து உடனடியாக 3வது மாடியில ஒரு அறையில தான் தீ விபத்து நிகழ்ந்து கட்டிடம் முழுவதும் அந்த புகை சூழ்ந்திருப்பது தெரிய வந்து தீயை அணைத்தாலும் புகை வெளியேற முடியாமல் கட்டுமானம் இழக்கிற காரணத்தினால இந்த புகை வெளியேற்றும் கருவியை கொண்டு வந்து கண்ணாடிகளை உடைத்து புகையை வெளியேற்றினர் தீயணைப்பு வீரர்கள். தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இது குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.